अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தக்வீரில் 14 வசனங்கள் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 வசனங்கள் இன்றைக்கான வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت. அல்ஹம்துலில்லாஹ். சூரா தக்வீருடைய 15வது வசனம். فلا أقسم بالخنس فلا أقسم بالخنس ஃபத்ஹா லாம் ஃபத்ஹா ஃபலா லாம் லீஃப்ல ஒரு மத்தா இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. ஸோ இது மத்துல் முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஒகசிமு காஃப் சுக்கூன் பெற்று வந்திருக்கு. காஃப் இஸ்தீராவுடைய லெட்டர். அது மட்டும் இல்லாமல் காஃப் சுக்கூன் பெற்றப்போ கல்கலத்துல் சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஒகசிமு சீன் கெஸ்ரா மீன் தும்மா. ஒகசிமு பில் ஹுன்னஸ் பா கெஸ்ரா லாம் சுக்கூன் பில் ஹா இஸ்தீலா லெட்டர், அதாவது வல்லினமாக சொல்லணும். நூன் முஷததா இருக்குது, குன்னா செஞ்சு ஓதணும். பெயருடைய முடிவில் சீன் வருது. ஸோ சீன் சுக்கூன் பெற்று வர்றது ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். சூரா தக்வீருடைய 16வது வசனம். அல் ஜவாரில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் அலிஃப் ஃபத்ஹா லாம் சுக்கூன் அல் ஜவா ஜீம் ஃபத்ஹா வாவுல் அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ரா கெஸ்ரா பெற்று வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். ஜவாரில் லாம் சுக்கூன் ஜவாரில் குன்னஸ் கேஃப் தொம்மாக்கு நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். பெயருடைய முடிவில் சீன் சுக்கூன் பெற்று வருது. ஸோ அப்படின்னா ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். 2 வசனங்களை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.